இது கொடைக்கானல் எபிசோட் பார்ட் 2. பார்ட் 1 எபிசோட் சூப்பராக இருக்கும். செம்ம செட்டப் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க மேலே லிங்க் இருக்குது, அதை பாருங்க. செகண்ட் டே கொடைக்கானல் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. காலையில் வந்து வழக்கம் போல் நான் கார்டனுக்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க வந்துட்டேன். இவ்வளோ செடி இருக்கு பாருங்க, ஜாலியாக இருந்துச்சு. செடியை வேற ஏறக்கூடாது பிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க எங்கள் டாடி பேச்ச மீற முடியுமா? அதனால் வந்து சமத்தா குட் பாயாக நான் வந்து ஒரு செடியாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன், ஒரு செடியும் நம்மளுக்கு செட் ஆகலை. எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனாலும் அலையணும் நடக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ரூமில் போட்டு அடைச்சிடுவாங்க, ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பயந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுற்றலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நானும் வந்துட்டு நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு என்னது கீழே ஒரு ரூமு. சரி நம்ம மேலே ஏறுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொட்டை மாதிரி வேற இருக்கான். ஓகே சரி, எல்லா இடத்தையும் நல்லா சுற்றியாச்சு. டயர்ட் ஆயிடுச்சு. ரூமில் வந்து நான் ரெஸ்ட் எடுத்து தூங்குறேன். நீங்கள் சுற்ற வேண்டிய சைட் சீயிங் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஆளை விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவினிங் தான் நான் வந்து திருப்பி வாக்கிங் போகிறத முடிவு எடுத்திருக்கேன். நான் தூங்க போகிறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. என்னடா அது, என்ன வெயில் அடிக்குது, குளிரே இல்லையே, கம்மியாயிடுச்சேன்னு பார்த்தா ஹில்ஸ்ல இருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம்டா. இப்போ நம்ம கும்பகர ஃபால்ஸ் வந்திருக்கோம்டா அப்படின்னு எங்கள் டாடி சொன்னாங்க. ஹில்ஸ்ல இருந்து இறங்கிட்டோமா, ச்சே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த குலுன்னு அந்த சிலிப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டாடி அப்படின்னு. விட்றா இன்னொரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி என் மனசை மாற்றிட்டாங்க. எல்லாரும் வந்து கும்பகரைக்கு ஃபால்ஸ் போயிருக்காங்க, ஃபால்ஸில் குளிக்க போயிருக்காங்க. கும்பகரை ஃபால்ஸில் என்னை வந்து உள்ளே அலௌட் இல்லைங்கிறதுனால நான் வெளியே இருக்கிற கடைங்க, அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட், அதெல்லாம் என்னென்ன கிடைக்குது, எங்கேருந்து போகலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கடைக்கு வந்து லஞ்சு சாப்பிட போனோம். புதுசாக கட்டியிருக்காங்க இந்த கடை, சூப்பராக இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் இருந்தது, வெளியே ஊஞ்சல் அதெல்லாம் இருந்துச்சு. என்னையும் அலோவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் சாப்பாடு. லஞ்சை முடிச்சுட்டு ஜாலியாக நான் வந்து சமத்தா டேபிளில் உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டேன். எல்லாரும் குளிச்சுட்டு வர வரைக்கும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்படி சமத்தா படுத்துருக்க பார்த்துட்டு போகிறவங்கலாம் என்னை வந்து கொஞ்சிட்டு போனாங்க. எனக்கு ஒரே வெக்கமாக வந்துச்சு. என்னை விடுங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி போங்கடா, கொஞ்சிட்டு போங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் நல்லா அங்கே செடியெல்லாம் இருந்துச்சா இங்கேயும், அதெல்லாம் ஒரு வேடிக்கையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நல்லா ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டேன். நம்ம வேனில் போகும்போது டயர்டாக இருக்கும்ல. வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நான் 2 தடவை கொடைக்கானல் போயிட்டேன் நடி. இனிமேலாம் நான் கொடைக்கானலுக்கு வரமாட்டேன். வேற ஊருக்கு என்ன கூட்டிட்டு போங்க. கொடைக்கானல் இனிமேல் பேச்சு எடுக்காதீங்க. இனிமேல் போகிறதா இருந்தால் வேற ஹில் ஸ்டேஷனுக்கு தான் நான் போவேன். ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி, முடிஞ்சா கூர்கு, சிம்லா கூட கூட்டிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. 2 டைம்ஸ் கொடைக்கானல் போனதால கொடைக்கானல் நான் வரமாட்டேன். ஓகே, ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஒரு தூக்கத்தை போட போகிறேன். பாய். நெக்ஸ்ட் எபிசோட் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் டாடிக்கு தான் கேட்கணும். இருந்தால் அந்த எபிசோட மீட் பண்ணலாம்.